நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையமும் அவர்களினுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையில் வெளியிட்டு விட்டாங்க. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலேயே இந்த தென்மேற்கு பருவக்காற்று வீரியமடைய இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட மேலோட்டமாக பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதற்கான காரணத்தையும் கூட நான் சொல்லியிருந்தேன். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது வெகுவாக தீவிரமடைகிறது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா அது சற்று தீவிரமடைந்திருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நேற்று இருந்ததை விட இன்று தீவிரமாக தான் இருக்குது. அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அதே சமயம் அது மட்டும் ஒரு முக்கிய காரணம் கிடையாது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் சதர்ன் இந்தியன் ஓஷனில் ஒரு சர்க்குலேஷன் இருக்குது. அதோடைய இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா இதற்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது டைரக்ட் இம்பேக்ட் கிடையாது, அது எங்கேயோ இருக்குது. ஆனால் அது ஒரு வேலை பார்க்குது. அந்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட் கொடுக்குது. இது தவிர்த்து இந்த சோமாலியா அருகே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகள் இருக்குது இல்லையா, அங்கே கொரியாலிஸ் விசையினால் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து வரக்கூடிய அந்த விண்டு பெண்டாகிற அந்த விதம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஈரப்பதமும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்க்ரீஸ் ஆகி இருக்குனாக்கா சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதற்கு முன்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை. இந்த அத்தனை காரணிகளும் ஒரு சேரும் பொழுது தான் இந்த மழை வாய்ப்புகளை நம்மளால் உறுதிபட தெரிவிக்க முடியுது. மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையால், தென்மேற்கு பருவ மழையால் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதில் மாற்று கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அது இந்த காணொலியின் வாயிலாகவும் நான் உறுதிப்படுத்துகிறேன். அடுத்த 24 மணி நேரத்திலும் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை ஆங்காங்கே பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்திலும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரம்னு நான் சொல்லும் பொழுது இப்போ நேற்று காலை 8:30 மணிக்கு பிறகே பார்த்திங்கன்னா கணிசமான அளவு மழை பல்வேறு இடங்களில் பதிவாகி இருக்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. அது தொடர்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நான் ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன் காரைக்கால் அவுட்டோர் ஸ்டேடியத்தில். திடீர்னு பார்த்திங்கன்னா விண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. உடனே நான் ரேடார் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதையே ஒரு வீடியோவாக கூட நான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில். இல்லை இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூடியூப் பக்கம் இருக்குது. அங்கே அதிகமாக ஷார்ட் வீடியோ தான் போடுவேன். இந்த ஷார்ட் வீடியோவில் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிற நேரத்தில் அந்த காற்றின் வேகம் அதிகரிக்குது. அப்போ மழை வந்துட்டுனா, ஏன்னா நிறைய இடங்களில் பள்ளம்லாம் கூட நோண்டி போட்டிருக்காங்க ஸ்டேடியத்துக்கு வெளியில். அப்பப்போ தண்ணிலாம் கூட நிற்கிது போல இருக்குது சாலையில். அதனால் கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் செக் பண்ணணும். விண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மழை பெய்யுமா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரேடார் இமேஜஸ் ஓப்பன் பண்ணேன். அந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை மையங்கள் இருந்தது. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு அது பாண்டிச்சேரிக்கு மழை பொழிவை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்லங்கிறது. அதே போல் புதுச்சேரியில் ஓரளவிற்கு மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்துவிட்டது. புதுச்சேரி நகர பகுதிகளில் 26 மில்லிமீட்டர் அளவு மழை நேற்று இரவு 11:30 மணி வரையிலான அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அதன் பிறகு இங்கே சாரல் தூறல் அல்லது மழை பதிவானுச்சுங்கிற டேட்டா எல்லாம் காலை தான் தெரிய வரும். இப்போதைக்கு அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேச முடியாது, ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது. அதே சமயம் அந்த நேரத்தில் நான் ரேடார் இமேஜஸை பார்த்தேன் இல்லையா, கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் வேதாரண்யத்துக்கு நெருக்கத்தில் என நாகை மாவட்டத்தில் நல்லாவே மழை மேகங்கள் அடர்த்தியாகவே பதிவாகி வந்தன. திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் அந்த மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. எனிவே காரைக்காலில் மழை வாய்ப்பு இல்லை, கம்மியாக இருக்குது. அந்த நேரத்தில் நான் முடிவு பண்ண விஷயம் அது. மழை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணலான்ட்டு ஸ்டேடியத்தில் சுற்றி கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வேறு விஷயம். அது வீடியோவாக வேறு ஒரு சேனலில் வரும், இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வரும். அதில் விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெதர் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். சில விஷயங்கள் நான் வெளியே போயிட்டு வரேன் இல்லையா, அதை வெளியே போயிட்டு வரேன்னா இப்போ இந்த டாப்பிக்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த டாப்பிக்லேருந்து நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம். அது இதுக்கும் தொடர்பில்லாததே கிடையாது, இதோட தொடர்புடையது தான். ஏன்னா மழை பதிவாக இருக்குது. அந்த மழை தொடர்பான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாது 21 கேள்விகளை கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கீங்க, கருத்துக்களாக முன்வைத்திருக்கீங்க. அதில் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கல. அந்த அத்தனை கேள்விகளுக்கும் விளக்கங்கள் என்பது நிச்சயமாக இந்த காணொளியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயமே. நான்
ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டு அதோடு நிறுத்திக்க போகிறது கிடையாது. உங்களுடைய அந்த கேள்விகள், உங்களுடைய அந்த சந்தேகங்கள், அதற்கான விளக்கங்கள் வழங்கணுங்கிறது தான் இந்த காணொளியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் அப்படிங்கிறத இங்கே நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அது மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் இந்த காணொளியிலையும் போட்டுவிடுங்க. அது தொடர்பான பதில்கள், அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள், பதில்கள் அனைத்துமே உங்களுக்கு அடுத்த காணொளியில் நிச்சயமாக கிடைத்துவிடும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். மழை பதிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. எந்தெந்த பகுதிகளில் பதிவாக இருக்குது, அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறது தான். அதை கேட்குறது நீங்கள் விளக்கமாக கேட்பீங்க. அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த காணொலியில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மழை பதிவாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்க்கும்பொழுது மழை அளவுகளை இப்போ பகிர மாட்டேன், கவலைப்படாதீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கணிசமாக சில இடங்களில் மழை பதிவாக இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், நம்ம சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் மற்றும் மத்திய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக இருக்குது. வடமேற்கு உள் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்கள், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்ட பகுதிகள், கேடிசிசி பெல்ட்டிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ நல்ல மழை தானே, வட தமிழகத்திலும் நல்ல மழை பதிவாக இருக்கிறது. இப்போ தென்உள் மாவட்ட பகுதிகளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், மழை பதிவாக இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைய காணொலியை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை இப்போ நினைவுபடுத்துகிறேன். மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகள், அதே போல் மதுரை மாவட்ட கிழக்கு பகுதிகளின் சில இடங்கள், மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகள்னு சொல்லியிருந்தேன். அப்பயே நிலக்கோட்டை தொடர்பாக ஒரு நண்பர் கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் பகுதியில் இன்றைக்கி சாரல் தூறலாவது பதிவாக இருந்திருக்கிறதா என்பதை பார்க்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகளையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எதிலோடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, அங்கே 0.8 மில்லிமீட்டர், ஐயம்பாளையத்தில் 2 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணர்பட்டியில் 0.4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்குது. நிலக்கோட்டையில் தூறலாவது போட்டுச்சாங்கிறத அவர் தான் சொல்லணும். ஒருவேளை மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ எப்படி இருந்ததுங்கிறதா கருத்துரை பகுதியில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி மழை பதிவாகி இருக்குதுங்க தமிழகத்தில். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது. அந்த மழை அளவுகளை நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போயே மேற்கு திசை காற்றானது கொஞ்சம் வீரியம் பெற்று தான் இருக்குது. அதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது மிக அதிகம். வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சோலையார் அணை நீர்பிடிப்பு பகுதிகள், ஸோ அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகும். இந்த மழை ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மழை அளவு தீவிரமாக பதிவாகுதா, செஞ்சுரி அடிக்குதா, டபுள் செஞ்சுரி அடிக்குதா, ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்குதா, அதெல்லாம் இப்போ ஒரு விஷயமே கிடையாது. இந்த மழை வேணும். இந்த மழை வந்தால் நீர் மட்டம் உயரும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகும். தேனி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையும் அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. பெரியார் அணை சுற்றுவட்டார பகுதிகள் இருக்குது இல்லையா, முல்லை பெரியார் அணை, அங்கே நல்ல மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். இவை போக தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் ஓரளவிற்கு மழையானது பதிவாகலாம். நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியில் மழையெல்லாம் பதிவானுச்சுன்னா நீங்கள் ஆச்சரியமே கொள்ள தேவை கிடையாது. ஏன்னா கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு பக்கம் மேற்கு திசை காற்றின் வீரியம் அதிகரித்திருக்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். அதே சமயம் இங்கே வெப்பச்சலன மழைக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் அல்லது வடகிழக்கு பகுதிகள், ஏன்னா அன்னூரை பற்றி தொடர்ந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அன்னூர் மாதிரியான இடங்களுக்கு கூட மழை வாய்ப்புகள்லாம் வரலாம். ஆனால் அந்த மழை அளவுகள் இப்படி தான் இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த வெப்பச்சலன மழை இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில், ஏன்னா நம்ம எதுவுமே இப்போ ஒரு ஹை ரேஞ்ச் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. 50 மில்லிமீட்டர் அதற்கு குறைவான அளவு மழை தான் நிறைய இடங்களில் பதிவாகுது. சில இடங்களில் அதையும் தாண்டி சில நேரங்களில் பதிவாகிறதும் உண்டு. அதையும் நம்ம மறுக்கலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, அந்த பகுதியை விட்டு பொழக்க போகுதுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை.
ஆனால் அந்த காற்றின் திசையை பொறுத்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை பொறுத்து சில இடங்களில் 70 மில்லிமீட்டர் 80 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகி விடுகிறது. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. இது பொத்தாம் பொதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா பொத்தாம் பொதுவெலாம் கிடையாது. அதுக்காக ஒவ்வொரு ஊரின் பெயராக வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. அப்படி நான் படிக்கணும்னா இந்த வெதர் மாடலில் இருக்கிற எல்லா ஊர் பெயரையும் படித்து விட்டுட்டு ஓடிடுவேன். அதில் சில இடங்களில் மழை பெய்யும், சில இடங்களில் பெய்யாமல் இருக்கும். பேஞ்சவங்க வந்து சூப்பர் சபாஷ் சிறப்பான கணிப்புன்னு சொல்லி கைத்தட்டுவாங்க. பெய்யாதவங்க வந்து என்னையா சொன்னேன் மழையே பெய்யலை அப்படின்ட்டு வந்து போயிடுவாங்க. பட் அது இல்லை நம்மளுடைய நோக்கம். இதுதான் எப்படி சொல்கிறதுனா, அதனால் பயனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகும்னா நம்ப வச்சு கழுத்துறத மாதிரி ஆகிடும். இப்போ நான் சொல்லுவேன் அந்த வெதர் மாடலில் காட்டியிருக்கிற எல்லா பகுதியும் நான் சொல்லிவிட்டு போயிடுறேன்னு வச்சிங்களேன். அதில் சில இடங்களில் மழை பெய்யுது, இன்னொரு வாட்டியும் லக்கில் வந்து 2வது தடவையும் பெஞ்சிடுது நம்ம சொல்லும் போதுன்னு வச்சிங்களேன். 3வது தடவை நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அவர் சொன்னால் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல்களை செஞ்சு அது வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த அளவுக்கு யோசிக்கிறவங்க பொதுவாக வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டீப்பராக இறங்கி இந்த மாதிரியான இந்த பப்ளிக்கலாக எப்படி சொல்கிறதுனா எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேன்னா, இந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கிறவங்க, அடுத்தவங்களை பற்றியும் யோசிக்கிறவங்க, அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இது சரியாக தவறாங்கிறதெல்லாம் அதிகமாக டீப்பாக திங்க் பண்ணுறவங்களாம் இப்படி அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுக்கே வந்து முதல்ல வரமாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியே ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்கிறது தான் நிறைய இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் பொத்தாம் பொதுவுன்னு சொல்லும் போது பொத்தாம் பொது தான். இப்போ மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணும்போதெல்லாம் ரேடார் இமேஜஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து மழை கிடைக்கலனாக்கா அதை பற்றி அவங்க பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்லி அதை வந்து ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு சில பணிகள்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருதா அப்படிங்கும்போது அது எனக்கு வந்து வருத்தமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கிறதுனால தான், அது அந்த அளவுக்கு க்ளோஸாக இதை நம்ம கொண்டுட்டு போகிறதுனால தான் சில விஷயங்களை வந்து அந்த மாதிரியை பார்த்து அப்படியே சொல்ல முடியாத நிலையில் இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பெரும்பாலான கணிப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது ஒரு ஊரில் வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஜிஎஃப்எஸ் காட்டுதா, ஐரோப்பிய மாதிரி காட்டுதா, அதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறதா தான் இருக்குது. வேறு எதுவும் புதுசாக இல்லை. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த எச்சரிக்கை, கனமழை எச்சரிக்கையே அந்த 4 மாவட்டத்திற்கு மாதிரிகளினுடைய கணிப்பை பேஸ் பண்ண அந்த எச்சரிக்கைகள் தான். ஸோ அதுதான் இப்போ ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் இருந்தும் சில விஷயங்களை வேறு மாதிரியும் வந்து அணுகிறோம். அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி காட்டுறதுனால மட்டும் கிடையாது, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் விண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து சொல்லுவோம். சரி, சேலம் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் நினைக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அந்த விண்டு வருது இல்லையா, அப்போ அந்த ஈரப்பதமிக்க அந்த காற்றை எடுத்துக்கொண்டு நம்ம இப்போ அந்த மைசூர் மாதிரியான இடங்கள்லாம் கடந்து அந்த விண்டு வந்து வரும். அந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த பெண்டு வந்து மேபி ஒர்க் அவுட் ஆகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கு. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழை பதிவானுச்சுன்னா நீ வந்து ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. மேட்டூர் அருகில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இட் டிபெண்ட்ஸ். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விண்ட் பேட்டர்ன் இல்லைனாக்கா மழை ரெக்கார்டாகாமல் கூட போகலாம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விண்ட் பேட்டர்ன் இருக்குங்கிறத நான் வெதர் மாடல் யூஸ் பண்ணி தான் பார்க்குறேன். அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். வெதர் மாடலுக்குங்கிற இருக்கிற அல்காரிதத்தில் சில விஷயங்களை அதனால் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்லிட முடியாது, அந்த ஒரு இடத்தோட அமைப்பு தெரியாமல். அதனால தான் நான் வந்து இந்த பர்கூர் அந்த மலைப்பகுதிகளுக்கு நெருக்கத்தில் ஏதேனும் இடங்களில் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறேன். பதிவாகுதாங்கிறத பார்க்கலாம். தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மேபி நாமக்கல் மாவட்டத்திலும் மழையெல்லாம் பதிவாகலாம்.
இவை போக வந்துடுவோம் நம்ம வடகடலோர மாவட்டங்களுக்கு, வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், புதுச்சேரி மாவட்டத்தில் கூட மழையெல்லாம் வந்து பதிவாகலாம். மழைக்கான வாய்ப்பு இல்லைன்னா சொல்லவே முடியாது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூட் இருக்குது இல்லையா, சூப்பரான லேட்டிடியூட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 காணொலிகளுக்கு முன்பிலேருந்தே நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துட்டாலே இந்த சென்னை புதுச்சேரி இடையே இருக்கக்கூடிய லேட்டிடியூட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். மழை ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள். இன்றைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திலையும் சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள், கேடிசிசி பகுதிகள், வேலூர் மாவட்ட பகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்கள், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள், இங்கெல்லாம் வந்து மழை வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டையிலும் மழையெல்லாம் வந்து பதிவாகும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகும். கேடிசிசியோட தெற்கு புறநகர் பகுதியோ அல்லது வடக்கு புறநகர் பகுதியோ, சென்னையினுடைய தெற்கு புறநகர் பகுதியோ அல்லது வடக்கு புறநகர் பகுதியோ அல்லது மாநகரின் சில இடங்களோ பெனிஃபிட் அடையுதாங்கிறத பார்க்கலாம். டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நான் சொல்லியிருந்த மாதிரி, அதாவது குறிப்பாக இரவு நேரத்தில் நம்ம கோடியாக்கரை மாதிரியான இடங்களில் எல்லாம் மழை மேகங்கள் தென்பட்டது. இதே மாதிரியான ஒரு மழை வாய்ப்பு என்பது அடுத்த 24 மணி நேரத்திலும் இருக்கலாம். நாகை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். சரி, 7ஆம் தேதி சொல்லிட்டீங்க, 8ஆம் தேதி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதியும் மழை வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகும். அதேபோல் உட்பகுதிகளிலும் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒருவேளை 7ஆம் தேதி அன்றைக்கி சென்னையில் பெரிய அளவுக்கு அது ஹிட் அடிக்கலன்னு வச்சிங்களேன், 8ஆம் தேதி என்று அது ஹிட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங். ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்து ஒரு பகுதியில் மழை பதிவாகலைன்னா நெக்ஸ்ட் டே அதற்கான அந்த பாசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் சென்னையில் நம்ம நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் மழை வாய்ப்பை எதிர்பார்க்குறோம். அது ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அதற்கு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பை முன்வைக்கிறோம். சரி, இப்போ மழை எந்தெந்த மாவட்டங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக சில விஷயங்களை பார்த்துருக்கோம். நீங்கள் தென்னூர் மாவட்டத்தையே சொல்லணுனாக்கா சிவகங்கையெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொருத்தோடையும் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்திற்கு இந்த மாதிரியான காலகட்டத்தில் சில நேரங்களில் மழை வாய்ப்புகள் என்பது வரும். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு அது பொருந்தும். ஒருவேளை 7ஆம் தேதி என்று பெரிய அளவில் சிவகங்கை மாவட்டத்திலேயோ புதுக்கோட்டை மாவட்டத்திலேயோ ரெயின் வந்து பதிவாகலை. ஏன்னா இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே, அது 6ஆம் தேதி பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருந்திருக்கிறது. அப்போ ஒருவேளை 7ஆம் தேதி பதிவாகலைன்னா 8ஆம் தேதி இன்னுமே பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த பகுதிகள் இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஓரளவிற்கு அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அதே போல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளையும் இதை நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பதிவாக போகுதுங்க. அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் தண்ணீர் வருதா, தண்ணீர் வந்து நம்முடைய மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயருதாங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தொடக்கத்தில் என்னுடைய கணிப்பாக நான் சொல்லியிருந்தது இந்த ஆண்டும் மேட்டூர் அணை நிறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் அதிகரித்திருக்கிறது. அவங்க தண்ணி திறந்து விடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நிறைஞ்சிரும். அவங்களுக்கே போதுமான தண்ணி இல்லைங்கிறதெல்லாம் வந்து பொய் தான். அது நானே சொல்கிறேன். வானிலை தொடர்பான விஷயங்களை இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே என்ன நிலவரங்கிறத வந்து நேரில் போய் பார்த்து தான் சொல்லணுங்கிற அந்த விஷயமே என்கிட்ட வந்து கிடையாது. கம்மியாக பெஞ்சுதா, ஆமாம் கம்மியாக பெஞ்சுது ஸ்டார்டிங்கில், பட் போக போக அப்படி இல்லை. அவங்களுக்கு போதுமான நீர் அங்கே வந்து இருக்குது. அது போதுமானதாக இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை தான் அங்கே தயார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் மட்டும் எனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. எல்லாரும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேலாண்மை ஆணையமோ இல்லை வாரியமோ அவங்க போய் நேரில் போய் பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து 74 டிஎம்சிக்கு மேலே இருக்குது, இங்கே திறந்து விட்றா ஒரு 20 டிஎம்சி தண்ணியை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் வராது அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது? கோர்ட்டு சொல்லும் வராது. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க கோர்ட். அங்கே போனால் வந்து நாட்டினுடைய
ஜனாதிபதியே அதாவது எப்படின்னா, இது வந்து வேறு மாதிரியே ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் பவர் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தா. பட்டு சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை பார்த்தால் சுப்ரீம் கோர்ட்டிற்கு நம்முடைய இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சட்டம் என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை கூட யாரும் அங்கே கன்சிடர் பண்ணலை. கர்நாடக மாநிலத்தில் நான் மக்களை சொல்லலை, இந்த அரசியல்வாதிகளை தான் சொல்கிறேன். அந்த மக்கள் அனைவரும் வந்து ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க, நம்மளால் சொல்ல முடியாது. இவங்களுடைய அரசியலுக்கு சில பேர் பலியாகி இருக்கிறாங்க. பட் நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. உண்மை என்ன, ப்ராக்டிக்கலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் வந்து ஒரு தெளிவு வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அதெல்லாம் வந்து சரியாகுதா அப்படிங்கிற மாதிரி. எனக்கெலாம் வந்து இப்போ 40 வருஷமாக தான் பார்த்துட்ருக்கேன். 40 வருஷமாக இடையே இதே பிரச்சனை தான். 91 ஒரு தடவை ஒரு பிரச்சனை, 2003 இதே மாதிரியான ஒரு பிரச்சனை, அப்புறம் 2013 தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து இது கெசட்லேயே ஏற்றுனாங்க. ஸோ எவ்வளோ இது பாருங்களேன், எத்தனை வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. வருத்தமாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம மழை அளவுகளை பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் பேசினா இப்போ நிறைய இளைஞர்கள் கூட இதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை சில பேருக்கு அந்த விஷயமே வந்து தெரிஞ்சிருக்காது. எவ்வளவு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்த என்னுடைய வாழ்நாள்லேயே இத்தனை வருஷமாக இது வந்து அப்பப்போ சிக்கலுக்கு தான் உள்ளாகி கொண்டு இருக்கிறது. அதனால் இதுக்கெலாம் ஒரு தீர்வு வரணும். கூடிய விரைவில் வருமா, இல்லை அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகள்லையாவது இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து சரியான ஒரு அணுகுமுறையில் நமக்கு நீர்கள் எல்லாம் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மழை அளவுகளை பார்த்துட்டு அடுத்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க தொடங்கிடலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 47 மில்லிமீட்டர், முடியனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 40 மில்லிமீட்டர், விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 34 மில்லிமீட்டர், பூவாற்றக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 34 மில்லிமீட்டர். அப்புறம் இந்த மழை அளவு என்பது நான் சொன்ன மாதிரி 6ஆம் தேதி காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது வரையில், இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 1 மணி ஆகுது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் 1 மணி நேரங்கள் மட்டும்தான், 60 நிமிடங்கள் தான். இன்றைக்கு தேதி 7/8/2026. சரி, பூவாற்றக்குடி புதுக்கோட்டை மாவட்டம் 34 மில்லிமீட்டர், குருவிக்கரம்பை தஞ்சாவூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர். குருவிக்கரம்பைலாம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து படிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்துடைய தெற்கு பகுதி அது. பெருமகளூர் தஞ்சாவூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர். பாடலூர் நீலகிரி மாவட்டம், பந்தலூர் முக்கியமான பகுதி, நம்ம அதையே மாற்றி படிச்சிட்டோம் பாருங்கள். பந்தலூர் நீலகிரி மாவட்டம் 22 மில்லிமீட்டர். சர்க்கார் வாழப்பாடி சேலம் மாவட்டம் 21 மில்லிமீட்டர். வால்பாறை விஏஓ அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர். எறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். ஆலியாபாத் திருவண்ணாமலை மாவட்டம் 20 மில்லிமீட்டர். வேலூர் அணைக்கட்டு ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜ் வேலூர் மாவட்டத்தில் 20 மில்லிமீட்டர். கொல்லி ஹில்ஸில் ஏதோ ஒரு இடத்துல 19 மில்லிமீட்டர் அளவு மழைங்க. லோயர் நிரார் அணை லோயர் நிரார் வந்துட்டுனாலே மேற்கு திசை காற்றெல்லாம் வீரியம் பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம். 18 மில்லிமீட்டர். ஸோ இது வரைக்கும் இப்போ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க. நம்ம சில பகுதிகளை பார்த்துருக்கோம். இப்போ இந்த கோயம்புத்தூர் மாவட்ட மழை அளவுகள் என்பது மேலும் அதிகரிக்கலாம். ஏன்னா நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை அதிகரிக்கும் பொழுது பந்தலூர்லேயும் சரி, வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலையும் சரி, இந்த மழை அளவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். காலை 8:30 மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல் எடுத்து பார்த்தா தெளிவாக அது தெரிஞ்சிடும். இப்போ இதோட இந்த காணொலி வந்து நிறைவு பெற்று விட்டது. மழை அளவுகளை பார்த்தாச்சு, சில பகுதிகளின் மழை அளவுகளை, அப்புறம் வானிலை தொடர்பாக சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இடையில் அவுட் ஆஃப் டாபிக் போய் சில விஷயங்களை பேசியிருப்பேன். அது சில காரணங்களுக்காக. அதுக்கு தொடர்பு இருக்குது, தொடர்பு இல்லாமல் கிடையாது. எல்லாமே தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்த நடுவில் பேசுகிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக நான் வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை மட்டும்தான் பேசுவேன், எதை பற்றியும் பேச மாட்டேன்லாம் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒரு ஆள் கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட்டு. பேசணுன்னா எல்லாத்தையும் பேசணும். காவேரி தண்ணீரை பற்றி பேசாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அணுக முடியாது.
அப்புறம் இப்போ தான் அந்த எல்னினோ மேட்டர் அது வேறு தனியாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கடந்த காணொலியில் எல்னினோ தொடர்பாக சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். அது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேள்விகளுக்கு வந்துடலாம். அருண் டி 2020 அறந்தாங்கி அரசர் குளம் ஈஸ்ட் ஹெவி ரெயின் எஸ்டே கோக்னட் வெட்டிட்டோம் இல்லைன்னா கஷ்டம் அறந்தாங்கி 46 mm அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மரங்கள் ஆடினதை வச்சு அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். காற்றின் வேகம் அப்போ அதிகரித்திருந்திருக்கிறது. நீங்கள் டைரெக்டாக அதை சொல்ல கோகனட்டை வெட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதன் வாயிலாக நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரியான மழை மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகிடும், கவலைப்படாதீங்க. சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர். வடகிழக்கு பருவமழையில் இவருடைய உதவி நமக்கு தேவைப்படும். உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் ஃபோட்டோ கிட்ட எடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அப்பப்போ தட்டி விடுங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஏன்னா சில நேரங்களில் இலங்கையில் வந்து பலத்த மழையெல்லாம் பதிவாகுது, நம்மளாலே இதை தெரிஞ்சிக்க முடியுது. இலங்கையில் மட்டும், அதாவது எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற வாய் மட்டும் இலங்கைக்கு இருந்ததுன்னா ஊடக வாயை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் இதெல்லாம் வந்து அங்கே இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஐயோ பயங்கர அந்த நியூஸை பற்றி பேசிகிட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்ல உலகம் முழுமைக்குமே கொண்டு சேர்த்துருப்பாங்க. பட் ஒரு பலத்த சேதம் ஏற்பட்டோம் கடந்த ஆண்டு. அது வெளி உலகத்துக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாமல் இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். தமிழகத்தில் என்ன 100 mm தான் சென்னையில் பெஞ்சாலே தான் நியூஸ் பயங்கரமாக வருமே. அங்கெல்லாம் புயல் வந்து செங்குத்தாக நகர்ந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நகர்ந்து வந்து எல்லா ஊரையும் போட்டு சாத்தியிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பலத்த மழையாக இருந்திருக்குங்க. எனிவே, மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நண்பர் சதீஷ் ராக்கி, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. பால்பாண்டி நிலக்கோட்டை ஹாய் சார்னு சொல்லியிருக்காங்க. தூரல் போட்டுச்சா சொல்லுங்கள். 18 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ நான் சில இடங்களில் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதிகளில் ரொம்ப கம்மியான அளவு மழை தான், அதிகம்லாம் நான் சொல்ல. அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருப்பதை பார்க்குறேன் ரெயின்ஃபால் டேட்டாவில். நீங்கள் எதாவது சொல்லணும், நிலக்கோட்டையில் தூரலாவது போட்டுச்சா இல்லையாங்கிறது. அப்படி ஒருவேளை தூரல் போடல, மழை வாய்ப்பு மீண்டும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குது. நம்பிக்கையோட காத்துருங்க. ஆனந்தினி அப்படிங்கிறவங்க வந்து கரூர் மாவட்டம் மழை இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிப்பிக்கலான பிளேஸ். பட் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கே மழை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் கரூர் மாவட்டத்தையும் நம்ம ஒதுக்க முடியாது. சில நேரங்களில் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க. ஷாகி 1988 ஜாங்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னர் சிட்டி சென்னை நுங்கம்பாக்கம் சரௌண்டிங்ஸ் ஆப்ஸ் அண்ட் ரேடார் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ப்ரெடிக்ஷனை பார்த்தா முக்கியடுமான்னு நினச்சேன். பார்த்தா in 15 minutes everything changed. Yesterday 4 hours drizzle and light rain of 3 cm. We would have gotten in 1 hour. அப்படியும் 4 hours rain இருக்கும்னு ரேடார் அண்ட் ஆப்ஸ் காட்டுச்சு. பட் didn't materialize. வந்த வரைக்கும் சூப்பர் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெதர் மாடல்ஸ் அண்டு அந்த ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எந்திரங்கள் தானே. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை அப்பப்போ சைமல்டேனியஸாக இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்க முடிஞ்சதுன்னா அதில் அக்யூரசி இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலாக இதை கொஞ்சம் அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரானிக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். நம்ம வந்து இந்த இன்புட்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா பழைய அவுட்புட் எடுத்து இன்புட்டாக தூக்கி இன்னொரு சர்க்கியூட்டுக்கோ இன்னொரு கனெக்ஷனுக்கோ வந்து கொடுப்போம். இல்லை ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ஒரு இன்புட் கொடுப்போம், அதை வளைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இன்னொரு சர்க்கியூட்டுக்கும் அதே இன்புட்டை வந்து கொடுப்போம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே ரியல் டைம் டேட்டா இருக்குது. ரியல் டைம் டேட்டானா இப்போ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவையோ நடக்கிறது, இல்லை ஒரு நொடிக்கும் நடக்கிறது தான் ரியல் டைம் டேட்டா. ஒரு நொடிக்கும் நம்மளால் வந்து ரியல் டைம் டேட்டாவை எடுத்து டிஜிட்டல் டேட்டாவை மாற்றி ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்புட் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அது வந்து 1 மணி நேரமாகவோ அரை மணி நேரமாகவோ மாற்றினா
நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அது இன்னும் இது பண்ணி குறைச்சி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால் வந்து ரியல் டைம் டேட்டாவை ஒரு வெதர் மாடலுக்கு இன்புட்டாக கொடுக்க முடிஞ்சதுன்னா அதில் அக்யூரசி வேறு லெவலில் இருக்கும். இதுதான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட் விஷயத்தையும் எதனால் நான் சொல்ல வந்தேன்னா, எல்லாம் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த டேட்டாவை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கணும். அந்த டேட்டா மாற 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 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதுக்கு கொடுக்குற அந்த டேட்டாவை வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். எப்படி ரேடார் இமேஜஸ்லாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு அப் டு டேட்டா கிடைக்குதோ, அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப் டு டேட்டா ரேடார் இமேஜஸ் கிடைக்குது இல்லை, அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கலாம். அதை ஒரு டிஜிட்டல் டேட்டாவாக உடனே கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வெதர் மாடல்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி வெதர் மாடல்ஸே நம்ம டிசைன் பண்ணுவோம். அது வேறு விஷயம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஒரு வெதர் மாடல் வச்சுருந்தோன்னா, நமக்கு ரேடார் இமேஜஸ் யூஸ் பண்ணி கிடைக்கிற டேட்டாஸ் எடுத்து டக்குன்னு அது கொடுத்தோம்னாக்கா, அது ப்ராசஸ் பண்ணிச்சுனாக்கா அக்யூரசி வரலாம். அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். மற்றபடி லாங் ரேஞ்சில் இனிமேல் அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து வச்சுக்க வேணாம். ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளாக எப்படி இருந்தாலும் ஒரு வெதர் மாடல்னால் அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணவே முடியாது. உங்கள் ஊரில் மழை பெய்யலாம் சமயத்தில், சில இடங்களில் பெய்யாமலும் போகலாம். அதுதான் நம்மளும் சொல்கிறோம். ஸோ அதனால் அந்த ஊரில் மழை பெஞ்சதுன்னா அந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. சூப்பரான வெதர் மாடல் பாது அப்படிங்கிற மாதிரி. இல்லைனாக்கா அது கழுவி வந்து ஊற்றுறாங்க. மறுபடியும் ஒரு நாள் அவங்க எதிர்பார்த்து இதே பையை காட்டும் போது மழை பெய்யலைனாக்கா இதையும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் அப்படிங்கிற நண்பர் வந்து இதயங்களை வாரி வழங்கி இருக்கிறார். உங்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த இதயங்களை வாரி வழங்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டே இருங்க. மதிவாணன் அப்படிங்கிறவங்க வந்து தம்ஸ்அப் ஆர்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர். ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த முசிறி அருகில் தான் அவரோட பகுதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே மழை பெய்யுமான்னு. நான் வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும், காத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் ஆகஸ்ட் மாதத்தில் அவர் பகுதியில் மழை பதிவாகிடும் நானும் வந்து நம்புகிறேன். முத்துசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து வடகிழக்கு பருவமழையின் போது வீக்கர் சர்க்குலேஷன் வரும்போது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்யும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பெய்யும், அதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீக்கர் சர்க்குலேஷனுங்கிறத வந்து நம்ம எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்போது, இப்போ எல்னினோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, இந்த பீரியடில் பொதுவாகவே வந்து ஸ்லோ மூவிங் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கும். நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சிகள் வந்து வீக்கராக நம்மளை நெருங்கி வர்றதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சில நேரங்களில் அது வந்து இன்டென்ஸ் ஆகி நம்ம விட்டு விலகி போகக்கூடிய அந்த சூழல்களும் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. பட் அந்த வீக்கராக இருக்கிற சர்க்குலேஷன் நம்மளுடைய லேண்டுக்கு நெருக்கத்தில் வருது இல்லையா, அப்போ வந்து உடனடியாக அது வந்து ஒரு மூமெண்ட் எடுக்காமல் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஸ்டக்காகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம், பார்க்காதது கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பெய்யக்கூடிய மழை வந்து ரொம்ப அதிரடியாக இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அந்த காற்று குவிந்து அடர்ந்த மழை மிக குவியல்களை கொண்டு வந்து குவித்ததென்றால் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்பெலாம் வந்து இருக்குது. என்ன கொஞ்சம் லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வீக்காக வந்ததுன்னா அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூத்துக்குடிக்கு இலங்கைக்கு அருகில் இலங்கைக்கு கீழே இந்த சர்க்குலேஷன் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து தூத்துக்குடிக்கு மாதம் ஹெல்ப் பண்ணும். ஸோ கவலையப்படாதீங்க, நம்பிக்கையோட காத்திருக்க. அதுக்கப்புறம் முருகேசன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நாமக்கல் கொல்லி ரெயின் எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ கூட கொல்லிமலையில் ஒரு மழை பதிவாகி இருப்பதாக தான் எனக்கு ரெயின்ஃபால் டேட்டாவில் தெரிய வந்தது. உங்கள் பகுதியில் மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நாமக்கல் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. இனிய மாலை வணக்கம் ஐயா, விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் வரும் நாட்களில் வெப்பச்சலன மழை வாய்ப்பு உள்ளதா, நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இருக்குது, மழை வாய்ப்புகள் இருக்குது, நம்பிக்கையோடு இருங்க. அதுக்கப்புறம் நாகராசு அப்படிங்கிற நண்பர் வந்து இன்று பகல் 2 மணி அளவில் அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. ஸோ அவினாசி பகுதியில் மழை பதிவாக இருக்குது, அப்போ அன்னூர் பகுதிகளிலே பதிவாக இருக்கணுமே, ஏன் மிஸ் ஆனிச்சு?
அது என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுதாங்கிறத செக் பண்ணலாம். ஆனந்தன், வணக்கம். பொள்ளாச்சி தெற்கு பகுதியில் மழை இல்லை, காற்று அதிகமாக உள்ளது, சாரல் தூறல் மழை சில நேரங்களில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. வருத்தமாக தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குது இது நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறது 15 மணி நேரத்திற்கு முன்பாக. பட் இப்போதைய நிலவரம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு பிறகு வரக்கூடிய சில மணி நேரங்களில் நிலவரம் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சந்தோஷ் டிசி, சந்தோஷி, சேலம் ரைன் 6/8/2026 அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு. நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. கிருஷ்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து, அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை 10 முதல் 15 நாட்கள் ஆகும் என்பதை போன்று கணினி தரவுகள் காட்டுகிறது. ஆகஸ்ட் மாதம் என்பதால் தமிழக வெப்பச்சலன மழை சாதகம் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் தமிழக வெப்பச்சலன மழை எப்படி இருக்கும் அண்ணா? தமிழக தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மதிய நேரத்தில் அனல் காற்று வீசுகின்றது. வரும் நாட்களில் மழை பதிவானால் சற்று ஆறுதலாக இருக்கும். பருவமழை பதிவாக வேண்டும் என்ற எண்ணம் போய் வெப்பச்சலன மழை பதிவான போதும் என்று தோன்றுகிறது என்று அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க கமெண்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்று தான் இருக்குது. வீரியம் பெறும் என்று சில நாட்களுக்கு முன்பாக அது மறுபடியும் வீரியம் பெற பல நாட்கள் ஆகும் என்பதை போன்று மாதிரிகள் காட்டி வந்தது உண்மை. ஆனால் நேற்றைய தினம் நான் பகிரும்போதே சொல்லியிருந்தேன், அப்போ இருந்த நிலவரம் வேறு, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் வேறு. எது எப்படி அந்த சேஞ்சு நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமா சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு சர்க்குலேஷன் வந்து அது வந்து மாஸ்கிரீன் ஹை ப்ரெஷர்னால் வரக்கூடிய அந்த காற்றில் ஒரு பகுதியை அது பக்கம் வந்து கொண்டுட்டு போகும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ். ரெண்டாவது, அந்த சோமாலியா அருகில் இருக்கக்கூடிய தற்போதைய கண்டிஷன்ஸ், தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து வெதர் மாடல்ஸ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண முடியாது, பண்ணலை. அதுதான் உண்மை. அதுவும் மாடல் தானே, அதுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தா அவுட்புட் கொடுக்கும், அவ்வளோதான். அந்த நேரம் ஆக ஆக அதுவும் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து காட்ட முடியாது. ஸோ எவ்வளோ குறுகிய நேரத்தில் அதுக்கு நம்ம இன்புட்டை கொடுக்குறோமோ அதற்கு தகுந்த மாதிரியான அக்யூரேட்டான அவுட்புட்டை அது கொடுக்கும். அதனால அது அப்படி காட்டிகிட்டு இருந்தது முன்னாடி. இப்போ அப்படி கிடையாது. தென்மேற்கு பருவக்காற்று ஆக்டிவாக தான் இருக்குது. நானும் இப்போ பார்த்தேன், அது ஆக்டிவாக தான் இருக்குது. மழையும் சில இடங்களில் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழையும் பதிவாகும். அதையும் சொல்லிடுறேன், வெப்பச்சலன மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மதுரை போன்ற மாவட்டங்களிலும் வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது இன்னொரு விஷயமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, தென்மேற்கு பருவமழை பரவாயில்ல, வெப்பச்சலன மழையாவது பதிவாகட்டுமாங்கிற மாதிரி. நல்லது தான், வெப்பச்சலன மழை பதிவானாலும் அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பலன் வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நம்மளும் அதுதானே சொல்கிறோம். இப்போ நம்ம டைரெக்டாக மேட்டூரில் மழை பெஞ்சு தான் அந்த மேட்டூர் அணையை நிரப்ப முடியுமான்னு, அது வந்து பாசிபிளே இல்லை இல்லையா? அது வந்து எப்படி சொல்கிறது, யானைப்பசிக்கு சோளப்பொறிங்கிற மாதிரி. மேட்டூருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அணை, அதில் எவ்வளோ டிஎம்சி நீரை நம்மளால் வந்து சேமித்து வைக்க முடியும். அப்போ அந்த அணை வந்து நிரம்பணும்னாக்கா அங்கே மட்டும் பெய்கிற மழையினால் அது வந்து நிரம்புறது கிடையாது. அதற்கு பல கிளை ஆறுகள்லேருந்து வரக்கூடிய நீர்களும் வந்து இருக்குது. கர்நாடகாவிலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆறுகள் வந்து ஒரு இடத்துல வந்து இணையுது. அவங்க அங்கங்கே தடுப்பணை கட்டிட்டாங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஹேமாவதி அதுக்கு ஒரு அணையை கட்டிட்டாங்க, கபினி அதுக்கு ஒரு அணையை போட்டாங்க. இப்போ இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கான காரணமே இந்த அணைகளை கடந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ட்ராவல் பண்ணி அது தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த இடைப்பட்ட இடத்துல பெய்யக்கூடிய அந்த மழை இருக்குது இல்லையா, அது தடுக்க முடியாது. அது நேராக இங்கே உள்ளே வந்து உட்காந்துரும். அது எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரும். அது கூட தடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து வருத்தத்துக்குரியது. தடுக்கணும்னு நினைக்கிறாங்கங்கிறத விட அரசியல் அதை வச்சு பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அரசியல் மாறினா தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு குடிநீர் ஆதாரம், அதை வச்சு எத்தனை வருஷமாக அவங்க வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு அரசியலுங்க அது. அதுக்கப்புறம்
முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கில் உள்ள தானிப்பாடி பகுதியில் எப்பொழுதும் மழை வரும், குடிநீர் கூட இல்லை, நடுவில் மழையெல்லாம் பேஞ்சுதுங்க, அனைத்து பயிர்களும் கருகிவிட்டது அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருத்தமாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வெப்பச்சலன மழையானது பதிவாகும். உங்களது பகுதிக்கும் அது கை கொடுக்கும் என்று நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கலாம். பட் ரொம்ப அதிக அளவில் இந்த நேரத்தில் நம்மளால் அதை உறுதிப்படுத்த முடியல. பேஞ்சே தீரும்னு என்னால் சொல்ல முடியல. பட் மழை வாய்ப்புகள் இருக்கலாம். மணிகண்டன் சி, தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மழையே இல்லை சார், பயிரெல்லாம் கருகி போய்விட்டது, கள்ளச்செடிகள் எல்லாம் கடலை போட்டிருக்காங்க போல இருக்கு, அதுதான் கல்லன்னு போட்டிருக்காரு, கடலை செடியெல்லாம் தீஞ்சு போய்விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த இடர்பாடு என்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு இடர்பாடு தான். அதுதான் நம்ம சொன்னோமே பல நாட்களுக்கு முன்பாக, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே நான் வந்து சொல்லிட்டேன். ஜூன் ஜூலை மாதத்தில் இருந்த அந்த நிலை வந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் மழையே நல்லா பெஞ்சாலும் அதை சமன் செய்ய முடியாது. இப்போ கர்நாடகாவில் அவங்க சொல்கிற மாதிரி தான், போன வருஷம் உங்களுக்கு 400 டிஎம்சி தண்ணி கொடுத்தோம், நீங்கள் ஏன் சேமித்து வைக்கலன்னு கேட்குறாங்களே, அந்த நகைச்சுவை கூற்று மாதிரி தான் நம்ம இதையும் வந்து பார்க்குறோம். மழை வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயோ செப்டம்பர் மாதத்துலேயோ இல்லை அக்டோபர் மாதத்துலேயோ நவம்பர் மாதத்துலேயோ டிசம்பர் மாதத்துலேயோ கிடைக்கிறதுனால ஜூன் ஜூலை மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை கிடைக்கலனாலும் அப்போ வந்து நல்ல ஒரு பலன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது. இதை வந்து அதை வச்சு காம்பன்சேட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அன்னன்னைக்கு பசிக்க அன்னன்னைக்கு தான் சாப்பிட்ணும். அப்போ அன்னைக்கு பசிக்கான உணவு நமக்கு கிடைக்கல, அந்த மாதிரி தான் அன்னைக்கு தேவைக்கான மழை கிடைக்கல, அப்போ அதனுடைய பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தால் அனைவருக்கும் நல்லது. அப்போ தான் அது அடுத்து அவங்க வந்து பணி செய்கிறதுக்கு ஏதுவாக அமையும். நன்றி. உங்களுடைய பகுதி நிலவரத்தை நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது சரியாகிடும்னு உங்களுக்கு நான் வந்து பொய் வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டேன். இதுதான் இந்த பிரச்சனைக்கான உங்களுக்கான அந்த எப்படி சொல்கிறதுன்னா, இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டுட்டு வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை வந்து எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதன் பிறகு இப்போ அடுத்தடுத்த காலகட்டம் இருக்குது இல்லையா, அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, எல்லா ஊரிலும் மழை பெய்கிறது, நாகையை மட்டும் ஒதுக்குகிறது. அதாவது லேசான மழை பெய்கிறது, கனமழை இல்லை, எப்பொழுது கனமழை பதிவாகும்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ கூட கோடியக்கரை அதற்கு தெற்கு பகுதிகளில், அதாவது நாகைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை மேகங்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. நான் சொல்லியிருந்தேனே, அந்த கோடியக்கரை மாதிரியான இடங்களிலெல்லாம் நல்ல அடர்த்தியான மழை மேகங்களே இருந்தது. பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புவோம். வெங்கடேஷ் வெங்கட் அப்படிங்கிற நண்பர் வந்து, சார் காலை வணக்கம், செங்கம் மழையே இல்லைங்க சார், ஜவ்வாது மலை நேற்றைக்கு பெயர் இருந்தால் அங்கே ரொம்ப வறண்டு போயிருக்கிறது சார், சாமை திணையெல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப காய்ந்தது. இப்போ என்ன நிலவரம்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் கணிசமாக சில இடங்களில் மழை பதிவாகி இருக்குதுங்க. நீங்கள் வந்து பகிருங்க உங்கள் பகுதியின் நிலவரத்தை. ஆனால் ஜவ்வாது மலைக்கு அருகிலையும் மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. பட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஜெயக்கண்ணன் மருதூர், இன்று இரவு 7 மணி அளவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மிக மிக கனமழை வெளுத்து வாங்கியது, மிக அதிக காற்றுடன் இடி மின்னலுடன் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் 3 மணி நேரத்துக்கு முன்பாக. ஸோ அதுதான் அதனுடைய இம்பேக்ட் தான் இங்கே காரைக்காலில் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. அதனால தான் நான் ரேடார் இமேஜஸையும் திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை மழை வருவதற்கு காரைக்காலில் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்துல என்னுடைய அந்த எந்த விஷயத்துக்காக போனோன்னா அதை நான் வந்து செஞ்சேன். ஸோ மகிழ்ச்சி உங்கள் பகுதியில் மழை பதிவானதற்கு. அதே ஜெயக்கண்ணன் மருதூர் இன்னொரு பதிவையும் வந்து பகிர்ந்திருக்கிறார் 2 மணி நேரத்திற்கு முன்பாக. இந்த காணொளி மிகவும் தெளிவாக துல்லியமாகவும் உங்களது மைக் நன்றாக வேலை செய்வதை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம சில சூழ்நிலைகள் இருக்குது, அந்த சூழ்நிலை கைதிகளாக நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இருந்துருவோம். சில நேரங்களில் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஒரு
விஷயத்தை பண்ணணுன்னா நமக்கு எல்லாமே அதற்கு ஃபேவரபுளாக வரணும். இப்போ வானிலை ஆய்வு மையத்தில் உட்காந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சரியாக சம்பளம் வரும் மாதம் மாதம். அவங்க அந்த சம்பளத்துக்காக அவங்க சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், ஒரு 8 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு இப்போ தான் நம்ம குறைச்சிருக்கோம் நேரத்தை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதனால தான் அந்த பீரியட் இப்போ 2017 18 நம்மளை ஃபாலோ அப் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. அதுக்கு காரணம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அந்த சொல்யூஷனுங்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நம்ம சொல்கிற விஷயங்களும் அக்யூரேட்டாக நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். பட்டு குடும்பம், அவர்களினுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வானிலை தொடர்பான விஷயங்கள் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு மைக்கை மாற்றுறதுலேருந்து ஏதாவது வேறொரு பணி நம்ம செய்யும்போது கூட அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அந்த வகையில் சில நேரங்கள் நமக்கு ஒரு அமைதியான நிலை இருக்கும் பொழுது நல்லா அதை வந்து தெளிவாக வந்து பண்ண முடியுது. ஒருவேளை அந்த அமைதியான நிலை வந்து தடுமாறும் பொழுது நம்மளும் கொஞ்சம் பதற்றம் ஆகிடுவோம். அந்த பதற்றத்தின் விளைவாக சில தவறுகளும் நடந்து வருகிறது. அந்த மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி வந்து மைக்கை சரியாக வந்து யூஸ் பண்ணாமல் போனது என்னுடைய தவறு தான். அதற்கு பல காரணங்கள் என்னை சுற்றி நடந்ததும் ஒரு விஷயமாக இருந்திருக்கும். நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. ஆனந்தன் இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு. 12 மணி நேரத்திற்கு முன்பாக காலை முதல் சாரல் துளிகள், வெப்பம் குறைவாக உள்ளது, பலத்த காற்று அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கிறார். ஸோ எனிவே பொள்ளாச்சியில் கண்டிப்பாக வந்து கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிடும்னு நான் வந்து நம்புகிறேன். இந்நேரத்திற்கு அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்லுங்கள் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி 47 நிமிஷம் ஆகிட்டு. இதுக்கு மேலே நான் பேசினேன்னாக்கா நிறைய பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. அண்டு அதுதான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, கேள்விக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் அடுத்த டாபிக் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம். கேள்விகளுக்கான விளக்கங்களுக்குன்னு நம்ம வந்துட்டாலே அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் காணொலி. அதோடு நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். கேள்விகளுக்கு பதில்கள் வேணுங்கிறவங்க மட்டும் மீதம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தா போதும். அதை நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே போட்டுடலாம்ல இருக்குது காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அவ்வளோதான் தோழர்களே. வேறு முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.